من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين صدق الله العليم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவாக்களினுடைய வரிசையில் 22வது துவாவாக இருக்கக்கூடிய ரப்பனா இஃப்தஹ் பைனனா, எங்கள் இறைவா எங்களுக்கு மத்தியில் நீ சிறந்த தீர்ப்பை வழங்குவாயாக. ரப்பனா இஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா, எங்களுடைய சமுதாயத்திற்கும் நீ சிறந்த தீர்ப்பை வழங்குவாயாக. அந்த கைருல் ஃபாத்திஹீன், தீர்ப்பு வழங்குவதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்கின்ற துவாவை தான் 2வது நாளாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது சரியானதாக இருக்கும். அது அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அவன் அறிமுகம் செய்யும் பொழுது அதை பற்றி அல்லாஹ் சொல்றான். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி நான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நாளையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது எந்த மனிதனுக்கும் ஏற்றத்தாழ்வுல இருக்காது. யாரையும் அல்லாஹு தஆலா தாழ்த்தியும் என்ன செஞ்சிட மாட்டான். அவனுடைய அமல்களை குறைத்து அவனுடைய செயல்பாடுகளுக்கு பகரமாக தீர்ப்பை மாற்றி எல்லாம் சொல்லிட மாட்டான். யார் எதை செய்தார்களோ, யார் எதை இந்த உலகத்துல வாழும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்களோ அதை கொண்டு அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் தாண்டி யார் எந்த அமல்கள் செய்தார்களோ அதை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணையை கொண்டும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்புல எந்த விதமான குறையும் இருக்காது. அப்போ அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் எதை அல்லாஹ் நாடினாலும் அதுல நமக்கு ஒரு சிறந்த தீர்ப்பு அல்லாஹ் வழங்கணும். அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா அமைஞ்சிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்கள் அதிகமாக பாவங்கள் தவறுகள் செய்யும் பொழுது அல்லாஹ் தண்டனை இறக்குவதா சொல்றான். அல்லாஹ் தண்டனை இறக்குவதா குர்ஆன்ல பதிவு செய்யறான். வத்தகு ஃபித்னத்தன் லதுஸீபன் அல்லதீன ஸலமு, அதிகமான அநியாயங்களும் அனாச்சாரங்களும் என்ன செய்யப்படுது, உலகத்துல பெருகிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை அந்த மக்கள் மீது அல்லாஹ் இறக்குவான். இப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அதிகமான அனாச்சாரங்களும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியங்கள் மக்களிடத்துல பெருகி போயிடுச்சுன்னா அல்லாஹ் தண்டனையை இறக்குவாங்கிறீங்கள, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்டனை இறக்கும் பொழுது நல்லவங்களும் அதுல பாதிக்கப்படுவாங்களே, நல்லவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா என்பதாக ஆயிஷா அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய தீர்ப்பு என்பது ஒண்ணுதான். நல்லவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுமா என்று சொன்னால் நஅம், அந்த பாதிப்பு நல்லவர்களுக்கும் ஏற்படுமா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்தவர்களை மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய அந்த வேதனையை தொற்றிக்குங்கிறது இல்ல. யார் அங்க நல்லவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், பாதிப்பு ஏற்படும். என்ன காரணம்னா அவன் அந்த கைருல் ஃபாத்திஹீன், அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறதுல அவனை மாதிரி சிறந்த ஆளே கிடையாது. அவனுடைய தீர்ப்பு என்பது ஒண்ணுதான், அது எல்லாத்தையுமே அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதே போன்று நிறைய மக்கள் அனாச்சாரங்கள்ல ஈடுபடுறாங்க. யாரோ ஒரு நன்மையான காரியத்தை செய்யறாரு, அந்த ஒரு நபருக்கு வரக்கூடிய அந்த பிரயோஜனம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய அவர்களுக்கும் என்ன செய்யப்படும், அதனுடைய பிரயோஜனம் ஏற்படும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அப்பனா அநியாயம் செய்யக்கூடியவர்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளின் வேதனைகள் என்னும் நல்லவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், புகாரியில இடம்பெறுது, எவர் ஒருவர் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றாரோ, அந்த துவாவின் மூலமாக தௌபாவை அதிகமாக மேற்கொள்கின்றாரோ அல்லாஹு தஆலா 2 வாழ்க்கையிலும் அவருக்கான தீர்ப்பை சரியானதாக அல்லாஹ் வழங்குவான். உலகத்தினுடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு உண்டான நிலையை அல்லாஹ் சரிப்படுத்துவான். மறுமையில சிறந்த தீர்ப்பை அவர் பெறுவார். சிறந்த தீர்ப்புனா என்ன,
சொர்க்கத்திற்குரியவராக, அல்லாஹுடைய திருப்பு அவருக்காக இருக்கும் என்பதாகவும் நம்ம ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி உங்களுக்கு சரியான தீர்ப்பை அல்லாஹ் வழங்கும் நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது உங்களுடன் இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பழகக்கூடிய பலகீனமான அல்லது உங்களுடைய உறவுகளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவர் ஒருவர் தன் சகோதரனுடைய ஒரு சின்ன தேவையை நிறைவேற்றி வைக்கிறார், ரொம்ப பெருசா இல்ல, ஏதோ ஒரு சின்ன தேவையை நிறைவேற்றி வைக்கிறார், சகோதரனின் தேவையை ஒருவர் நிறைவேற்றி வைத்தால் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையும் அல்லாஹ் வழங்குறான், இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சிறந்த திருப்பை வழங்குறான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு சகோதரனுடைய தேவையை நீங்க நிறைவேற்றுறீங்க அல்லது அதற்காக வேண்டி நீங்க மெனக்கறீங்க, அதுக்காக வேண்டி நீங்க முயற்சி செய்றீங்க, அதுக்காக வேண்டி நீங்க அலைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 10 வருடம் இஅ்திகாஃப் இருந்தால் எந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வாரோ அதை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல இடம்பெறும். அடுத்து, மறுமை நாளையில அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு. சில நபர்கள்ட்ட அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பானா, நான் நோயாளியாக இருந்தேன், என்னை ஏன் நீ வந்து பார்க்கல? நான் பசியால் உன்னிடம் வந்தேன், எனக்கு ஏன் நீ உணவு கொடுக்கல? நான் தாகத்துல இருந்தேன், எனக்கு ஏன் நீ தண்ணி கொடுக்கல? என்பதாக அல்லாஹ் அந்த மக்களிடத்துல கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், நீ எப்படி பசியாக இருந்திருப்ப? நீ எப்ப பசியில என்கிட்ட வந்து உணவு கேட்ட? நீ எப்ப தாகத்துல இருந்து நான் உனக்கு தண்ணி கொடுக்கல? இந்த மாதிரி அந்த மக்கள் எல்லாம் திருப்பி அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா? அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய சகோதரன் அல்லது உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் அல்லது உனக்கு தெரிஞ்சவர் என்ன செஞ்சாரு? பசியால இருக்கும் பொழுது அவருக்கு நீ உணவு கொடுக்கல, அவர் தாகத்தான் இருக்கும் போது நீ தண்ணி கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்யலங்கிறாங்க. ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யலன்னா அல்லாஹ் என்ன சொல்றானா, அது எனக்கு செய்யாததற்கு சமங்கிறான். உன் சகோதரனுடைய உதவிக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய உடைய சகோதரர்கள் பலகீனமானவர்கள், பொருளாதாரத்துல அல்லது கடனாக பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப பலகீனமான நிலையில இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க உதவி செய்யுங்க. அப்படி நீங்க உதவி செய்யல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பான். இதை தாண்டி உங்களில் யாராவது நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தா அவரை போய் பாருங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா போய் பார்க்காம இருக்காதீங்க. கேள்விப்பட்டுட்டா உடனே அந்த நோயாளியை போய் பாருங்க. அந்த நோயாளிக்காக வேண்டி என்ன செய்யுங்க? நிறைய துவா செய்யுங்க. அந்த நோயாளிக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. அந்த நோயாளிக்கு அந்த நோயினுடைய அந்த தாக்கத்தில் இருந்து அவரை வெளியே கொண்டு வாங்கிறார். ஒரு நோயாளியை போய் பார்த்தோம்னா என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த நோயாளியை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு சஹாபிய நல விசாரிக்க போனாங்க, அவர் அழுகுறாரு. பெருமானாரை பார்த்தோன்னா அழுகுறாரு. அழுதுகிட்டே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மரணம் வந்துவிடும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அப்படி கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க தோழரே, அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டான், இந்த நோயை கொண்டு மரணத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நோய் என்பது வரும் போவோம், நீங்க கவலைப்படாதீங்க என்பதாக அவரை தேத்தி விட்டுட்டு வந்தாங்க. இதுதான் ஒரு நோயாளியை சந்தித்தால் நாம் செய்ய வேண்டிய செயல்களாக இருக்கணும். இந்த மாதிரி நோயாளியை சந்திக்கக்கூடியவர், பசியால் இருப்பவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர், தாகத்தில் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர், இவங்களுக்கும் அல்லாஹு தஆலா 2 உலக வாழ்க்கையிலையும் வஅன்த கைருல் ஃபாத்திஹீன், அவன் திருப்பு வழங்குதல சிறந்தவன், நல்ல திருப்பை என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது ஒரு விஷயம், ஒரு நோயாளியை எப்படி நீங்கள் தண்ணீரை விட்டு பாதுகாப்பீர்களோ, நம்ம குடும்பத்துல யாருக்காவது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களை என்ன செய்ய மாட்டோம்? ஒரு பச்சை தண்ணியை கூட தொட விட மாட்டோம், அல்லது பச்சை தண்ணியை குடிக்க கூட விட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நோயாளிக்கு, உடல் நலம் சரியில்லாத ஒரு நோயாளியை எப்படி நீங்கள் தண்ணீரை விட்டு அவரை பாதுகாப்பீங்களோ அது மாதிரி அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் பாவத்தை விட்டு. யாருக்கு அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய நேசத்திற்காக வேண்டி நல்ல காரியங்கள் செய்கின்றாரோ அவரை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வேண்டியும் நல்ல காரியத்தை நாம செய்யறது இருக்குது, அதுக்கு பகரமா அல்லாஹ் என்ன செய்வானா, பாவத்தை விட்டு உங்களை பாதுகாத்துருவான். ஒரு சுடுதண்ணிய நோயாளியை எப்படி தண்ணீரை விட்டு நாம் பாதுகாப்போமோ அது போன்று அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாப்பான்.
சிறந்த தீர்ப்பையும் இரண்டு உலக வாழ்க்கையிலையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. சிறந்த தீர்ப்பை இரண்டு உலக வாழ்க்கையிலும் சிறந்த தீர்ப்பை அல்லாஹ்விடத்திலே பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவானவனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله